ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இப்போ வந்து மட்டன் சாப்ஸ் தான் செய்ய போகிறேன். இது வந்து ஒரு 3/4 kg மட்டன் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு தக்காளி, சின்ன தக்காளி போட்டால் போதும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, இதில் வந்து மிளகு, பட்டை, 2 கிராம்பு, சோம்பு, இதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, சால்ட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து குக்கரில் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு 25 மினிட்ஸ் வந்து வேக வைக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகு எல்லாம் அரைச்சோம்ல, அது மிளகு வந்து நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. மிளகாய் பொடி கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன், இது வந்து சின்ன ஸ்பூனு சேர்த்துருக்கேன். இந்த மிக்ஸி ஜாரை வந்து நல்லா அளந்து விட்டுடலாம். இது வந்து கிரேவி தான், தண்ணி விட்டாலும் கரெக்டாக தான் இருக்கும். தேவையான சால்ட்டு. நீங்கள் வந்து வெங்காயம் தக்காளிலாம் வதக்க வேண்டாம், அப்படியே சேர்த்துடலாம். இது வதக்கி சேர்க்கணும்னு இல்லை. இப்போ இது வேக வச்சுக்கலாம். நல்லா விசில் போட்டு ஒரு வந்து 8 இல்லைனா 10 விசில் வரும், இல்லைனா வந்து ஒரு 25 மினிட்ஸ் வந்து நம்ம வேக வச்சிடணும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துடுச்சு. இதில் வந்து 1/4 மூடி வந்து தேங்காய் விழுது சேர்க்க போகிறேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே சோம்பு சேர்த்துருக்கோம், கொஞ்சமாக சோம்பு சேர்த்து தாளிச்சு போட்டுடலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இட்லி தோசை கூட தான் சூப்பராக இருக்கும். நான் இட்லி தான் வச்சுருக்கேன். ரைஸோட இட்லி தோசை தான் நல்லாயிருக்கும். பூரி சப்பாத்தி சாப்பிட்லாம். சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணியாச்சு. இது இட்லி தோசை பூரி சப்பாத்திக்கு தான் சூப்பராக இருக்கும். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.